தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். ஆய பிறப்பிறக்கும் பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி. அபார கருண சிந்தும் ஞானம் சாந்திருப்பிடும் ஸ்ரீ சந்திரசேகரும் பிரணமாமதம் கலியுதையும் காஞ்சமானி ஏற்றிருக்கிற பிரத்யேகமாக நமது மகாபலியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் உடம்புகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைக்கு இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு தலைய கால படி. தலைய கால படி, அதாவது தலை காலு அதான் படி அப்படின்னு பெரியவா ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. இது என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத ஏதோ சொல்லிகிட்டே போயிட்டோன்னா அப்புறம் பின்னாடி நிறைய பேருக்கு நிறைய இதை பார்க்குறோம். நம்ம என்னென்ன புரிய மாட்டேங்கிறத அப்படி திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம இதில் பெரியவா கொடுத்த அனுகிரகத்தில் என்ன சொல்கிறோன்றதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால உடனே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு புரியலையா அப்படின்னு. இதை வீணை நீலா அப்படிங்கிறவா, வீணை வாசிக்கிறவா, வீணை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கவா, வீணை வாசிக்க தெரிஞ்ச ஒரு வித்வான். அவள் பரமபக்தை. மகாபிரிவா ஒரு தடவை காஞ்சி மடத்தில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிகிட்டே இருந்தார். பூஜை முடிகிற நேரமாக இருந்தது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணால், இப்போ அந்த வீணை நீலா வீணை வாசிச்சுட்டு மூக்க பஞ்சசதி அதை ராகமாக பாடிண்டே அதை வாசிச்சுட்டு வீணையும் வாசிச்சுட்டு பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் ஒரு இடம் ஏதோ ஒரு இடத்துல வரும்போது டக்குனு ஸ்டக்கப்பாக எடுத்து நம்மளுக்கு மூளை எப்போ நிற்கும் இதுவாகும்னு தெரியாது. ஸ்டக்கப்பாக எடுத்து அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வார்த்தைகள் வராதனால அப்படியே அதை அந்த இடத்தோட நிறுத்தின்னு இருக்கா அப்ரப்டாக. இன்னும் பெரியவா பூஜை முடிக்க போகிறா, இருந்தாலும் அங்கேருந்து இப்படி பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதை அவளுக்கு தெரியும், அந்த ஜாடை தெரியும் பெரியவா என்ன சொல்கிறா சைகைன்னு. அப்போ இவ இப்படி கையை காட்டின்னு ஏதோ மறந்து போயிடுத்துன்ற மாதிரி ஏதோ கையை காமிச்சிருக்கா. பெரியவா பூஜை முடிஞ்சது. தலைய கால படி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தார உள்ளே போயிட்டார், ஸ்க்ரீன் போட்டுட்டா. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்புங்க, பெரியவா இன்றைக்கி பிரசாதம் தரலை அப்படின்னா எல்லோரும் கிளம்பி போயிட்டா. ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் பிரசாதம் அப்போ இல்லை அப்படின்னுட்டா. இவ்வளோ வந்தாச்சு வீட்டுக்கு. ஆனால் மாபெரியவா என்ன சொன்னா, தலைய காலப்படின்னா அது என்னது இன்னும் புரியலையே அப்படின்னு புரியல அவளுக்கு. மூக்க பஞ்சசதி படித்தோம், அதில் இந்த இடத்துல மறந்து போச்சோ, அதுக்கும் தலையும் காலுக்கும் என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னுட்டு எதேச்சியா, இந்த எதேச்சியான்ற வார்த்தை எதேச்சியாக கிடையாது, பெரியவாக அப்படிங்கிற பரமேஸ்வரன் அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அவள் வீட்டில் சௌந்தர் லஹரி அந்த புஸ்தகம் இருந்தது, அதை எடுத்து சொல்ல ஆரம்பித்தா, அதை பாராயணம் பண்ண ஆரம்பித்தா. அதில் அம்பாளோட அழகு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எப்படி இருக்குன்றது அதில் வருது. இவளுக்கு உடனே ஸ்ட்ரைக்காருது, ஓ பெரியா இதை தான் சொன்னாரோ, தலைய காலப்படின்னா அம்பாளோட தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்க அழகு என்ன சொல்கிறதோ அந்த ஸ்லோகத்தை படின்னு பெரியவா சொன்னாலோ, இதுதான் சௌந்தர்யரி படிக்க சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவள் புரிஞ்சுன்னுட்டா. ஏன்னா அன்றைக்கி அந்த ராத்திரி முழுக்க இவள் தூங்கலை, இதுதான் ரிசர்ச் ஓடிந்தது, இதுதான் அவள் சொல்லியிருந்தா. அதுவும் விடாப்பிடியாக சொல்லிகிட்டே இருந்தா. நிறைய வாட்டி எவ்வளோ தடவை போச்சோ தெரியாது. சௌந்தர்யரியை இப்போ பெரியவா தான் சொல்லிட்டாளே, பண்ணி முடிச்சுட்டே இருந்தா. அதாவது 42வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் அம்பாளோட இதை பற்றி வர்ணிக்கிறது வருது போல இருக்குது. இது பண்ணிகிட்டு இருக்கா. இது இவ ஆத்துக்காரர் வேறு ஒரு ஊரில் வெளியூரில் வேலையில் இருக்கார். இவ இங்கே இருக்கா, இந்த பக்கம் மெட்ராஸில் தான் இருந்திருப்பா அப்போது சென்னையில். அப்போது கார்த்தால நீலாவுக்கு கார்த்தால ஒரு ஆத்துக்காரர்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்தது. அவருக்கு திடீர்னு உடம்புல ஒரு பிரச்சனையாகி சடனாக சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. ராத்திரி முழுக்க அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார், சர்ஜரி நடந்திருக்கு. ஆனால் நீலா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா, தலைய காலப்படி அப்படின்னு பெரியவா சொன்னபடி அந்த சௌந்தர்ய பாராயணம் பண்ணிகிட்டே இருந்திருக்கா. இந்த நேரம் தான் அங்கே சர்ஜரியும் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த சர்ஜரி சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அவளுக்கு தெரியாது. டாக்டர்கள் பிரார்த்தனை பண்ணிங்கோ, நாங்கள் பண்ணுறோம், முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணுறோன்னு சொல்லி பண்ணியிருக்கா.
ஆனால் இந்த பலன் மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கொடுத்த புத்தியில் வாசிக்கிறதுனால இங்கேருந்து அங்கே போய் சேருமா அப்படின்னா சேரும். அம்பாள் என்ன பரமேஸ்வரன் மகாபெரிவா சேர்த்துருக்கா அந்த பலனை. அதனால் அங்கே ஆப்ரேஷன் சர்ஜரி சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால் அவர் அங்கேருந்து எதேச்சியாக ஏதோ நடந்த மாதிரியும் இவருக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, சொன்னால் பயந்துருவாங்கிறதுக்காக நான் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டேன், ஒரு தைரியத்தில் நான் பண்ணிவிடுங்க அப்படின்னா அந்த மாதிரி சர்ஜரி நடந்துருத்து. ஆனால் இப்போ ரிசல்ட்டு சக்ஸஸ் ஆகிடுத்து, நன்னா ஆகிடுத்துன்னு ஆற்றுக்காரர் ஃபோன் பண்ணாராம். அப்புறம் இவ புழிஞ்சுண்டாராம். ஆற்றுக்காரர் இந்த மாதிரி உடம்புக்கு பிரச்சனை வரும், அவர் உயிர் பழைக்க வைக்கணுன்னா இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு பரமேஸ்வரன் தான் இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறார். அதனால தான் இவளுக்கு ஒரு புத்தியை கொடுத்து இவ அந்த மூக்க பஞ்சசதி வாசிச்சுட்டே இருக்கும்போது மறந்து போகிற மாதிரி பண்ணி பெரியவா அதுக்கு என்ன பதில், ஏன் மறந்தது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் தலைய காலப்படி சௌந்தர்ய படிக்க சொல்லியிருக்கார். அதான் 42வது அந்த ஸ்லோகத்துலேருந்து கடைசி ஸ்லோகம் வரைக்கும் விடாமல் பாராயணம் பண்ணியிருக்கா. ராத்திரி முழுக்க ஏன் பண்ணான்னு அவளுக்கே தெரியாது. பெரியவா சொல்லிட்டான்றதுனால அந்த ஒரு பக்தியில் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அதுக்கு பலன் என்னென்னா ஆத்துக்காரர் இவருடைய மாங்கல்யத்தை காப்பாற்றிருக்கு. ஆத்துக்காரருக்கு உடம்பு முடியாமல் போய் சர்ஜரி அங்கே நடந்துட்டுருக்கு வெளியூரில். அவர் பெரிவாளை வேண்டின்றாடா பரமேஸ்வரன் வேண்டின்றாடா தெரியாது. ஆனால் பரமேஸ்வரன் கூடியே இருந்திருக்காருல்ல. அதனால் அந்த ஸ்லோகங்கள் சொன்னதோட பலன் என்ன எடுத்துன்னா ஆத்துக்காரர் உயிரை பழக்க வச்சு இப்படியே மாங்கல்ய பலத்தை உறுதிப்படுத்தின மாதிரி ஆகிடுது. அப்படின்னா பெரியவா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி பரமேஸ்வரன் அப்படிங்கிறவர் எப்படி இருப்பார்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம பார்த்தது இல்லை. ஆனால் மகாபெரிவா தான் பரமேஸ்வரன் அப்படின்னு தெரிகிறது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர மகாபெரிவா பாதமேஸ்வரனும் மகாபெரிவா பாதமேஸ்வரனும்.